வணக்கம். எப்படியாவது அதிமுக கூட்டணிக்குள்ள விஜய கொண்டு வந்துரணும் அப்படிங்கிற ஒரு முடிவுல எடப்பாடி பழனிசாமி இருக்காரு. அது சம்மந்தமா பேச்சுவார்த்தைலாம் அவர் பையன் மூலமா நடத்திட்டு இருக்காரு. விஜய் இதுக்கு எந்த விதமான ஒரு ரியாக்ஷன் பண்ணாம இருக்கிறாரு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, அதிமுக தாவேகாவோட தான் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. இடையில அமித்ஷா உள்ள பூந்து எடப்பாடி பழனிசாமி இப்படி அந்த சைடு கூட்டணிக்கு போயிட்டாரு அப்படின்னா, அது ஒரு வலுவான கூட்டணி அப்படிங்கிற மாரி எண்ணத்துல என்ன செய்வாரு, பாஜகவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவே மாட்டாரு. அவர் எந்த நேரத்துல வேணாலும் பாஜக கழட்டி விட்ற மாரி ஒரு சூழ்நிலை இருக்கும். அதனால முதல்ல என்ன செய்யணும், அவரை கொண்டு உள்ள லாக் பண்ணிடணும்னு சொல்லி கொண்டு லாக் பண்ணி அதிமுக, பாஜக கூட்டணியை உறுதிப்படுத்திட்டு தான் அவர் போனார். இந்த மாதிரி சூழ்நிலையில் ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி விஜயோட பேச்சுவார்த்தை நடத்தினார். விஜய் பேச்சுவார்த்தை நடத்தும் போதே விஜய் சில டிமாண்டுகளை வச்சார் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். என்ன டிமாண்டு வச்சார் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அவர் எங்களுக்கு ஒரு 100 தொகுதிகள் கொடுத்துருங்க, இல்லைன்னா 117 தொகுதிகள் எங்களுக்கு கொடுத்துடணும், துணை முதலமைச்சர் பதவி எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த பேச்சுவார்த்தையாக ஓடிச்சு. அது அவ்வளோலாம் எங்களால் கொடுக்க முடியாது, உங்கள் வாக்கு சதவீதம் என்னன்னு கூட எங்களுக்கு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாங்கள் எப்படி உங்களோட கூட்டணி வைக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த பேச்சுவார்த்தையை தொடர்ந்து போய்கிட்டே இருந்தது. அப்போ நாங்கள் எங்களுடைய செல்வாக்கு என்னன்னு நாங்கள் காட்டுறோம். ஏற்கனவே மக்கள் மத்தியில், மகளிர் மத்தியில், இளைஞர்கள் மத்தியில் விஜய்க்குன்னு ஒரு மாசு இருக்குது. அந்த மாசை வச்சு தான் நாங்கள் தேர்தலை சந்திக்கிறோம். கண்டிப்பாக எங்களுடைய வாக்கு சதவீதம் 10-15% கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி விஜய் தரப்புலையும் ஒரு இதை பண்ணாங்க. அவ்வளோ கூட உங்கள்கிட்ட இத்தனை வருஷமாக நீங்கள் ஆட்சியில் இருந்தீங்க, அதிகாரத்தில் இருந்தீங்க, எல்லாமே பண்ணீங்க, உங்களை இப்போதைக்கு மக்கள் நம்ப தயாராக இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொன்னாங்க. ரெண்டாவது தாவேகாவில் விஜய் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் கொண்டு போயிட்டே இருக்கிறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி இந்த சைடு அதிமுக கூட்டணிக்குள்ளே அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை பாஜக உறுதிப்படுத்தியிருக்கு. இந்த மாதிரி சூழ்நிலையில் அதிமுக பாஜக கூட்டணி வந்துருச்சு. இந்த கூட்டணிக்குள்ளே என்ன மெகா கூட்டணி எப்படி அமைக்க போகிறாரு, அவருடைய விருப்பம் ஃபுல்லாக, எடப்பாடி பழனிசாமியோட விருப்பம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தாவேகாவை எப்படியாவது நம்ம கூட்டணிகளை கொண்டு வந்துடணும் அப்படிங்கிறது தான். எம்எல்ஏக்கள் கூட்டத்திலையும் அதே தான் பேசினார், மாவட்ட செயலர் கூட்டத்திலையும் அதே தான் பேசினார். அதே போல் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில், செயற்குழு கூட்டத்தில் எல்லாத்துலேயுமே அவர் பேசும்போது கண்டிப்பாக நாங்கள் விஜய் கூட்டிகிட்டு வந்துடுவோம், கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்துடுவோம், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, கூட்டணியை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் ஒன்றும் அதை பற்றி கவலைப்படாதீங்க, விஜய் நம்ம கூட்டணிக்குள்ளே வர்றார் அப்படிங்கிற மாதிரி அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார். இதை இன்னமும் நிர்வாகிகள் எல்லாம் நம்புறாங்க. இன்னமும் பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ சீட்டு கேட்குறவங்க மெகா கூட்டணியை எடப்பாடி பழனிசாமி அமைச்சிருவாரு. ஏன்னு கேட்டிங்கன்னா, சட்டமன்ற தேர்தல் மிக முக்கியமானது எடப்பாடி பழனிசாமிக்கு. அவர் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னம்னா கூட்டணி பலம் இருக்கணும். திமுக போல ஒரு கூட்டணி பலம், ஸ்ட்ராங்கான ஒரு கூட்டணி பலம் இருந்தால் தான் கண்டிப்பாக நம்ம வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறதே எடப்பாடி பழனிசாமிக்கு தெளிவாக தெரியும். அதனால பார்த்தீங்கன்னா அவர் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு, கண்டிப்பாக கொண்டு வந்துடுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அவங்க இருக்கிறாங்க. அந்த நம்பிக்கையை நடக்குமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குது. ஏற்கனவே பாமக, தேமுதிக 2 பேருமே கலந்து இருக்காங்க. பிரேமலதா கேட்குறது ராஜ்யசபா சீட்டு கொடுத்தா அதிமுகவோட கூட்டணியில் இருப்பாங்க. இல்லை அப்படின்னா பாஜக எப்படியாவது தேமுதிக கொண்டாந்துடும், பாஜகவோட அவங்க கூட்டணி வச்சா கூட எப்படி அந்த அதிமுக கூட்டணிக்குள்ளே தானே வரும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நினைக்கலாம். தேர்தல் சமயத்தில் தேமுதிக ஓட்டை எடப்பாடி பழனிசாமி போடாமல் மாற்றி போடுறது கூட வாய்ப்பு இருக்குல்ல தேமுதிக, அப்படி ஒரு யோசனை கூட இருக்குது. பாமக இந்த தடவை எடப்பாடி பழனிசாமி நேராக போய் ராமதாஸை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையெல்லாம் ஒரு சைடு கொண்டு வரதுக்கான முயற்சி பண்ணுறாரு. அவர் எப்படியுமே ராமதாஸை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை ஒரு 50 தொகுதியாவது நம்ம நிற்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இருக்கிறாரு. இந்த இதில் எப்படி மெகா கூட்டணி அவர் அமைக்கிறது? ராமதாஸ் 50 தொகுதி கேட்குறாரு, இவர் 100 தொகுதி, விஜய் 100 தொகுதி கேட்குறாரு, குறைஞ்சது ஒரு 80 தொகுதியாவது கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. இதை தாண்டி பாமக அவங்க கேட்குறாங்க, இருக்கிறது 234 தொகுதி தான், இந்த தொகுதியில் எத்தனை தொகுதியை நம்ம கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்குமே இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு தாவேகா 80 தொகுதியில் கேட்குது அப்படின்னா பாஜக சும்மா விட்டுருவாங்களா? நாங்கள் மத்தியில் வாழும் தரப்பு, அந்த மாதிரி இருக்கும்போது எப்படி தாவேகாவுக்கு 80 தொகுதி கொடுத்துட்டு எங்களுக்கு கம்மியாக நீங்கள் கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இது பண்ணுவாங்க. அப்புறம் கூட்டணி கட்சிகள்லாம் ஒரு சீட்டு வாங்கிட்டு இருந்தவங்களாம் எங்களுக்கு எப்படி ஒரு சீட்டு, இத்தனை வருஷமாக உங்களோட கூட்டணியில் தொடர்ந்து வந்துட்டு இருக்கோம், எங்களுக்குன்னு வாக்கு சதவீதம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின்லாம் ரைஸ் பண்ணுவாங்க. அப்படி ரைஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு பயங்கர சிக்கலாகும். அப்படி ஒரு சிக்கல் உருவாச்சு அப்படின்னா ஒரு 90லேருந்து 100 தொகுதிக்குள்ளே தான் அதிமுக போட்டி போடுற மாதிரி இருக்கும். இது கூட்டணி கட்சி பலத்தோட ஜெயிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவானாலும் தனிப்பட்ட முறையில் தனி மெஜாரிட்டியில் ஆட்சி அமைக்க முடியாத ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலைக்கு எடப்பாடி பழனிசாமி போய் உட்காந்துருவார். அதனால் மெகா கூட்டணி அமைக்கிறேன், ஆனால் தொகுதியெல்லாம் அவ்வளோலாம் கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் தான் அவர் தாவேகோட பேச்சுவார்த்தை நடத்தினார். இப்போவும் பேச்சுவார்த்தை நடத்தும் போது அதை தான் சொல்கிறாங்க. ஆனால் விஜய் தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. கொள்கை ரீதியாக விஜய் கடுமையான விமர்சனம் திமுக மேலே வைக்கிறாரு, பாஜக மேலே வைக்கிறாரு. பாஜக மேலே வைக்கும்போது திடீர்னு பாஜக இருக்கிற கூட்டணிக்குள்ளே விஜய் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி அந்த கூட்டணிக்குள்ளே வந்தார் அப்படின்னா அது விஜயோட இமேஜை காலி பண்ணி விட்டுரும் அப்படிங்கிறது விஜய் தரப்பில் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் பாஜக கூட்டணியில்
அதிமுக இருக்கிறனால அந்த கூட்டணிக்குள்ளே அவர் வரமாட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. எவ்வளவோ பேச்சுவார்த்தை நடத்தினாலும் அவர் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதே போல் கோயம்புத்தூரில் இந்த பூத் கமிட்டி மாநாடு ஆலோசனை கூட்டம் நடந்தது இல்லையா, அந்த இதில் கூட அவர் பேசும்போது கூட சமரசத்துக்கே இடம் இல்லைங்க, மக்கள் நலனு அது மட்டும்தான் என்னுடைய கவனம், அதுக்காக நான் எந்த எல்லைக்குமே போக தயார் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருந்தார். அவர் சமரசத்துக்கே இடமில்லை அப்படின்னு சொன்னது திமுக இங்கே மாநிலத்தில் எதுக்குறாரு, மத்தியில் பாஜக எதுக்கிறாரு, மத்தியில் இருக்கிற பாஜகவோட தான் அதிமுக கூட்டணி வச்சிருக்குது. அப்படி இருக்கும்போது திமுகவோட கூட்டணி வச்சிருக்க கட்சிகளோடையும் சரி, பாஜகவோட கூட்டணி வச்சிருக்க கட்சிகளோடையும் சரி, எப்படி விஜய் கூட்டணி வைப்பார் அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை விஜய் தரப்பில் வச்சுருக்காங்க. விஜய் அந்த மாதிரி போகிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. அவருடைய கட்சி இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறாரு. கொள்கை என்ன, கட்சியோட கொள்கை எதிரி என்ன அப்படிங்கிறத தெளிவாக விளக்கப்படுத்திட்டார். எதிரி அப்படின்னா திமுக, மத்தியில் பாஜக அப்படிங்கிறத இது பண்ணிட்டார். இப்போ விஜய் இந்த சைடு கூட்டணி வச்சார் அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு அவருக்கு இருக்கிற ஒரு மாசை கெடுத்து விட்டுரும். இவர் ஒரு மாற்றத்துக்காக விஜய் வாக்களிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இப்போ அதிமுக பாஜக கூட்டணியோட போய் அவர் கூட்டணி வச்சார் அப்படின்னா கண்டிப்பாக இவர் என்ன அப்படி சொன்னார், அன்றைக்கி அப்படி விமர்சனம் பண்ணார், பாஜக விமர்சனம் பண்ணார், இப்படியெல்லாம் பண்ணார். இப்படி திடீர்னு அவர் விஜய் அதிமுகவோட கூட்டணி வச்சு பாஜகவோட கூட்டணியோட நிற்கிறாரு அப்படின்னா எப்படி நம்ம ஓட்டு போட முடியும்? விஜய்க்கு நம்ம ஒரு ரசிகராக இருப்போம், ஓட்டெல்லாம் போட முடியாது அப்படின்னு சொல்லி மாற்றி திமுக கூட்டணிக்கு ஓட்டு போட்டாங்க அப்படின்னா விஜயோட அழிவுமே அங்கே இந்த தேர்தலோடு ஸ்டார்ட் ஆகிடும். ஆனால் இவர் எப்பயுமே பார்த்தீங்கன்னா இவரோட கட்சியில் எல்லாமே சொல்கிறது திமுகவோட அடுத்த லெவலில் விஜய் தான் இருக்கிறாரு. முதலமைச்சர் வேட்பாளரில் முதல்வர் ஸ்டாலின் இருக்கார். இப்போ 2வது இடத்துல விஜய் தான் இருக்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் விஜய் இந்த பேரை கெடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவரும் செயல்படுவார். ஆனால் எடப்பாடி பழனிசாமியே நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர், நான் மெகா கூட்டணி கண்டிப்பாக அமைப்பேன், விஜயெல்லாம் நான் கொண்டு வந்துடுவேன், பாஜக நம்ம கட்டுப்பாட்டில் இருக்குது, பாஜக அமலாக்கத்துறை அந்த ரைடு இந்த ரைடுன்னு விட்டா கண்டிப்பாக விஜய் இந்த கூட்டணிக்குள்ளே வந்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஆனால் அந்த மாதிரி ரைடெல்லாம் விட்டால் விஜய் தரப்பு அப்படியே ரொம்ப ஓஹோன்னு கொண்டாடிடுவாங்க, பயங்கரமாக கொண்டாடி விஜய் ஒரு மாசம் ஆகிடுவார். அது பாஜகவுக்கு தெரியாமல் இல்லை. விஜய் அப்படியே விட்டால் அவருடைய செல்வாக்கு என்ன அப்படின்னு அந்த தேர்தலில் தெரிஞ்சிடும். அவருக்கு அமலாக்கத்துறை ரைடு, வருமான வரித்துறை ரைடு, அப்படி இப்படின்னு பல குடைச்சல்கள் கொடுத்தா கண்டிப்பாக அவர் மக்கள் மத்தியில் போய் நியாயம் கேட்பார். எம்ஜிஆர் கேட்ட மாதிரி ஒரு நியாயத்தை அவர் கேட்டார் அப்படின்னா அதிமுக பாஜக கூட்டணிக்கு மிகப்பெரிய ஒரு தர்ம சங்கடமாயிடும். கடந்த முறை வாங்கின ஓட்டை கூட வாங்க முடியாது. அது இல்லாமல் அவர் விஜய் அவங்க கட்சி சார்பாக முதலமைச்சர் வேட்பாளர். அவர் எப்படி எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்கிறதுக்காக பாடுபடுவார்? ஒருவேளை அவர் விஜய் சொன்ன மாதிரி 117 நீங்கள் 117 யார் மெஜாரிட்டியாக ஜெயிக்கிறோமோ அவங்க முதலமைச்சர் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொள்கையை எடுத்துக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி ஓகே சொன்னால் ஒரு வேளை இது பண்ணலாம். ஆனால் இந்த கூட்டணியில் கூட பாஜக இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஆனால் விஜய் ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறார். கடைசி நேரத்தில் எப்படியாவது பார்த்திங்கன்னா நம்ம கூட கூட்டணி வைக்கிறதுக்கு நிறைய பேர் நம்ம கூட கட்சியோட பேச்சுவார்த்தை நடத்துவாங்க அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு அவர்கிட்ட இருக்குது. ஏன்னா கண்டிப்பாக திமுகவுக்கு இருக்கிற மவுஸு எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை. அப்படிங்கும்போது எடப்பாடி பழனிசாமியை நம்பி கூட்டணிக்கு போகிற கட்சிகள், இல்லை திமுகவோட தொகுதி பங்கீட்டில் இப்போ உரசல் வர கட்சிகள், இதுங்கெல்லாம் எங்கே போவாங்க அப்படின்னா விஜயை நோக்கி தான் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. விஜய் அதை பயன்படுத்திட்டு கூட்டணி பலத்தோடு அவர் தேர்தலை சந்திப்பார். எதிர்பார்க்காத ஒரு கூட்டணியை, மெகா கூட்டணியை விஜய் அமைப்பார். எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டு தான் இருப்பார், ஆனால் விஜய் அமைச்சிருவாருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அது இல்லாமல் அவர் இந்த தேர்தலில் முதல் முறையாக நிற்கிறனால தன்னுடைய பலம் என்ன, பலகீனம் என்ன, தனக்கு எத்தனை சதவீதம் வாக்கு இருக்குது, அந்த மாதிரி தான் அவர் கணக்கு போட தான் ஆரம்பிப்பார். ஏன்னா அவருக்கு அடுத்த தேர்தல் தான் மிக முக்கியமான ஒரு தேர்தலாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் விஜய் இந்த தேர்தலில் பெருசாக கூட்டணி வச்சு நிற்கணுங்கிற அவசியம் கிடையாது. தேர்தலை சந்திப்போம், அந்த மக்கள் மத்தியில் எவ்வளோ செல்வாக்கு இருக்குன்னு பார்ப்போம், அதுக்கு அடுத்த தேர்தலில் நம்ம கரெக்ட் பண்ணிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் தான் அவர் இருக்கார். ஆனால் இதுக்கு இடையில பார்த்திங்கன்னா பாமக கூட தாவேகாவோட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்குது. எடப்பாடி பழனிசாமியும் வேணாம், திராவிட கட்சிகளே வேணாம் அப்படிங்கிற முடிவு வந்துட்டாங்க. அந்த சைடு பார்த்திங்கன்னா திமுகவும் வேணாம், இந்த சைடு எடப்பாடி பழனிசாமியும் வேணாம். ஆனால் இவங்க 2 பேருடையும் பேச்சுவார்த்தை ராமதாஸ் நடத்திக்கிட்டே இருக்காரு. நடுவில் குறுக்கு சால் விஜயோடையும் விட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எப்படியுமே எங்களுக்கு ஒரு 60-70 சீட்டாவது விஜய் கூட கூட்டணி வச்சா கிடைக்கும், நமக்கு வட மாவட்டங்களில் தான் செல்வாக்கு, தமிழ்நாடு ஃபுல்லாக நிற்க போகிறதில்ல, இந்த வட மாவட்டங்களில் செல்வாக்கான பகுதியில் கண்டிப்பாக இளைஞர்கள் மத்தியிலையும் பெண்கள் மத்தியிலையும் விஜய்க்கு ஒரு மாசு இருக்குது அப்படிங்கிறது அன்புமணி ராமதாஸுக்கும் தெரியுது, ராமதாஸுக்கும் நல்லா தெரியும்.
கடந்த முறை ரஜினிகாந்த் எழுத்தாரு, ரஜினிகாந்த் எழுத்து அவங்க பண்ண பிரச்சனைகளில் பல இடங்களில் தோல்வி அடைஞ்சாங்க. ஆனால் ரஜினிகாந்த் தேர்தலுக்குள்ளே வரல. ஆனால் விஜய் தேர்தலுக்குள்ளே வந்திருக்கிறார். அதே தவிர திரும்பவும் செய்யக்கூடாது. விஜயோட நம்ம கூட்டணி வைப்போம், நடிகர்களை எதுக்குறனால நமக்கு ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது, நடிகரோட நம்ம கூட்டணி வைப்போம், கூட்டணி வச்சு 60லேருந்து ஒரு 70 தொகுதியாக கேட்போம், அதிகபட்சமாக நம்ம வட மாவட்டங்கள்லேயே போட்டி போடுவோம். அப்படி போட்டி போட்டோம்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு நம்ம சொல்கிற கணக்கு ஒரு 50 தொகுதியாவது நம்ம ஜெயிக்க முடியும். நம்மளுடைய ஆதரவு இல்லாமல் யாருமே ஆட்சி அமைக்க முடியாது, நம்மளுடைய ஆதரவு தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் இருக்கார். இறங்கி களத்தில் இறங்கி அன்புமணி ராமதாஸ் அந்த குரூப்போடு இறங்கி செயல்பட்டாங்க அப்படின்னா ஒரு 40 தொகுதியாவது பாமக பெறும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் தாவேகாவோடவும் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது என்னடா அது எப்படி போகுது அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி தரப்பு இது பண்ணுறாங்க. பாமக எப்படியாவது நம்ம கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருந்தாலும் பாமக வந்து தாவேகாவோட பேச்சுவார்த்தை நடத்துது, இது வந்து பயங்கரமான ஒரு இதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி யோசித்து என்ன செய்கிறாரு, இன்னும் 10 மாதம் தேர்தலுக்கு இருக்குது, நம்ம அதுக்குள்ளே வந்து ஏதாவது ஒன்று பண்ணி நம்ம ஏதாவது ஒரு சிக்கலை ஏற்படுத்தி நம்ம இந்த சைடு வந்து விஜய் கொண்டு வந்துடலாம், ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி நிர்வாகிகளை வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறாங்க. ஆனால் வந்து பாஜக வந்து விஜய் தரப்பில் வந்து எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க. ஆனால் வந்து அதிமுக பாஜக என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக வந்து நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, தேர்தல் வரைக்கும் அமலாக்கத்துறை இந்த ரைடு கீடு எதுவுமே இல்லை, பாஜகனால எந்த ஒரு விதமான நெருக்கடியும் கிடையாது, தேர்தல் வேலையை மட்டும் நம்ம பார்க்கலாம், நம்ம வந்து சில ஊழல் பட்டியல்கள் கொடுத்து திமுக மேலே நடவடிக்கை எடுங்க, இவங்க வந்து இங்கே பண்ணுறாங்க அவங்க அது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சின்ன பிள்ளைங்களை வம்பிழுத்துற மாதிரி வம்பிழுத்து விட்டுட்டு பாஜக திமுகவை டார்ச்சர் பண்ணணும், தாவேகாவை நம்ம கூட கூட்டணி இல்லைன்னா அவங்களையும் டார்ச்சர் பண்ணணும். அப்படி டார்ச்சர் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா நம்ம நடுவில் பூந்து நம்ம பாட்டுக்கு குதிரையை ஓட்டிகிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் நினைக்கிறாரு. ஆனால் கண்டிப்பாக இதுக்கான வாய்ப்புகளை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அமித்ஷா சொன்னது கூட்டணி ஆட்சி, ஆனால் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி ஆட்சியில் கூட்டணி அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னார். இதுலேயே அமித்ஷா வந்து எடப்பாடி பழனிசாமி மேலே நம்பிக்கை இழந்துட்டார். அதே போல் பார்த்திங்கன்னா தாவேகாவும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த கூட்டணி வந்து பாஜக அதிமுக கூட்டணி தொடர்ந்து இருக்குமா அப்படிங்கிற ஒரு டவுட் அவங்களுக்கு இருக்குது. தேர்தல் சமயத்தில் நெருக்கத்தில் டக்குன்னு பாஜக கூட்டணியிலேருந்து விலகி வந்துட்டேன், பாஜக கூட்டணிக்கு எங்களுக்கும் தொகுதி பங்கில் பிரச்சனை, நாங்கள் வேண்டா விருப்பா தான் கூட்டணி வச்சோம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டுட்டு எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணியை விட்டு கூட விலகி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி சமயத்தில் தாவேகா வருமா அப்படின்னா கண்டிப்பாக வராது, யாருமே வரமாட்டாங்க. இப்போ அதிமுக பாஜக கூட்டணி இருந்தால் ஓரளவுக்காவது அவங்களுக்கான முக்கியத்துவத்தை மற்ற கூட்டணி கட்சிகள் கொடுப்பாங்களே தவிர இந்த மாதிரி சமயங்களில் வந்து கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாத்துக்குமே இருக்குது. ஆனால் தாவேகா எடப்பாடி பழனிசாமி நினைக்கிற மாதிரி ஒரு மெகா கூட்டணி அப்படிங்கிறது உருவாக்க முடியாது, உருவாக்க மாட்டாங்க. அதிகபட்சமாக போனால் இந்த அதிமுக பாஜக தான் இருக்கும். வேறு கூட்டணினா தேமுதிக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, ராஜ்யசபா சீட்டு கொடுத்தா வாய்ப்பு இருக்குது, இல்லை பாஜக வந்து அவங்கள காம்ப்ரமைஸ் பண்ணி வாங்க நாங்கள் பார்த்துக்குறோங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி பார்த்திங்கன்னா வேறு ஒன்றும் யாருமே பெருசாக இல்லை. பாமக தான் எப்படியா இருந்தாலும் திமுக இல்லைன்னா தாவேகா 2 கட்சியோட தான் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. எடப்பாடி பழனிசாமி என்ன பேரம் பேசினாலும் இப்போ அவங்களுக்கு மாநில அந்தஸ்து வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த தடவை ஜெயிச்சாகணும் அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கிறாங்க. அதனால் வந்து திமுக இல்லைன்னா தாவேகாவோட தான் பாமக கூட்டணி வைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது. திமுக சைடு போகிறதுக்கு வாய்ப்பு குறைவு, அங்கே விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்குது. அதனால் வந்து தாவேகாவோட பேச்சுவார்த்தை நடத்தி அன்புமணி ராமதாஸ் ஓரளவுக்கு அது சட்டமன்ற தேர்தலில் வேறு கணக்கு கொண்டு போயிடுவார், பாமகவை வேறு லெவலுக்கு கொண்டு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. விஜயை பொறுத்த வரைக்கும் 2031 சட்டமன்ற தேர்தல் தான் அவருடைய எய்மு, எண்ணம் எல்லாமே. இப்போ முதலமைச்சர் ஆகணும்னு அவருக்கு அவசியமே இல்லை. இந்த தேர்தலில் வந்து நமக்கு என்ன மதிப்பு என்ன ரிசல்ட் அப்படிங்கிறது மட்டும்தான். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா 2031 தேர்தலில் கண்டிப்பாக வந்து அவருக்கு ஒரு கூட்டணியை பலமான கூட்டணியை உருவாக்குவார். அது வரைக்கும் தனித்து போட்டி போட்டாலும் சரி, இந்த இதில் விஜய் ஏற்றுக்கிட்டு முதலமைச்சர் வேட்பாளரை ஏற்றுக்கிட்டு கூட்டணிக்கு வர்றவங்களும் வந்தாலும் சரி, தேர்தலை வந்து சந்திக்க தயாராகிட்டார் விஜய் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி நினைக்கிற மாதிரி விஜய் மெகா கூட்டணிக்குள்ளே வரமாட்டார், எடப்பாடி பழனிசாமினால் மெகா கூட்டணி அமைக்கவும் முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதிமுக கூட்டணியோட விஜய் வருவார்னு நினைக்கிறீங்களா? எடப்பாடி பழனிசாமி அவர் முதலமைச்சர் ஆகிறதுக்காக பாடுபடுவார்னு நினைக்கிறீங்களா? பிரச்சாரம் பண்ணுவார்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக முடியாது. கண்டிப்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.